எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. இது கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். போனால் போகட்டும் போடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு எல்லா தமிழர்களும் கேட்டிருப்பாங்க. அதுல வரக்கூடிய ஒரு வரி தான். இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பரமாத்மா ராஜயோகத்துல என்ன சொல்றாருன்னா, நம்ம ஞான மனனம் பண்ணோம். ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தோம்னா அதுலேருந்து ராஜயோகத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது, இந்த வரி கேட்கும்போது எனக்கு வந்த ஞான மனனம் தான் இந்த வீடியோ. பக்தியில என்ன நம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பிறக்கிறார், வாழ்றாரு, இறக்குறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த நல்ல கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி நல்லது பண்ணா சொர்க்கம்னு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க, தப்பு பண்ணா நரகம்னு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இது நம்பிக்கை. இத ஐடியாவை வச்சுதான் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடல் வரிகள் எழுதுறாரு. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் நமக்கே இடமேது அப்படின்னு எழுதுறாரு. எல்லாரும் இங்கே இருந்துட்டா என்ன ஆகும்? ஜனதை இப்படி கூட்டிகிட்டே போகல, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வரிகள் எழுதுறாங்க. இதை நேற்று நாங்கள் எங்களுடைய ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஷன் எடுத்தோம். அப்போது ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு கருத்து சொன்னாங்க. ஒவ்வொரு ஆத்மா என்ன சொன்னாங்கன்னா, இப்போது யார் வீட்லையாவது டெத்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க. அந்த குடும்பமே அயராத துயரத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பாடல் கேட்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும். ஏன்? எல்லா குடும்பத்திலும் சாவு நடக்குது, சாவே இல்லாத குடும்பங்கள் கிடையாது. ஸோ மனிதனா பிறந்தா ஒரு நாள் எல்லாரும் இறந்துதான் ஆகணும். இது இந்த பாடல் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது எல்லாருக்கும். வேறொரு ஆத்மா அது எப்படி சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுது. பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த வாழ்க்கை தத்துவத்தை சொல்றதுக்காக இந்த பாடல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வேற ஒரு ஆத்மா கருத்து சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நான் கரெக்டா சொல்றேனான்னு தெரியல. இருந்தாலும் நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது கவிஞர் கண்ணதாசன் ஏன் இந்த பாடல் எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பையனுடைய மரணம். அந்த துக்கத்துல இருக்கும்போது இந்த பாடல் எழுதினதாகவும், அப்புறம் ஒரு சினிமாவில் இதை போட்டதாகவும், அப்படிதான் இந்த சினிமாவில் வந்ததாகவும், அதாவது இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த பாட்டை கேட்டீங்கன்னா வாழ்க்கை தத்துவம் நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த ஞான மரணம் எனக்கு என்ன வந்தது, அதுதான் இந்த வீடியோல பேச போறோம். இவர் என்ன சொல்லிட்டாரு? வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது அப்படின்னு கேட்கிறாரு. இது அவர் அப்படியே பக்தி வச்சு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பக்தி படி கரெக்ட். நான் கவிஞர் கண்ணதாசன் தப்பாவே சொல்லலை. ஆனா ராஜயோக பார்வையில இது டோட்டலா தப்பு. எப்படின்னா, மண்ணில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க இங்க தங்கிடுறாங்க, திரும்பி எல்லாம் போறது கிடையாது. அப்படின்னா என்ன? ஒரு கல்பன்றது 5000 வருஷம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம்னு 4 யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் சத்தியுகத்திலே லேண்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பிரிவு எடுக்கிறாரா, நடிக்கிறாரா, சரீரம் விடுறாருல. அப்போ பக்தி என்ன சொல்றது போற நரகத்து போறாரு. ஆனா இங்க அப்படி நடக்கிறது இல்லை. இனி ஒரு பிரிவு எடுக்கிறார். அப்ப எங்க இருக்காரு? இதே பூமியில தான் இருக்காரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு பிரிவு எடுக்கிறார். அப்ப சத்தியுகத்துல இருக்கும், சத்தியுகம் நடிக்கிறாங்க, திரேதா நடிக்கிறாங்க, துவாபரம் நடிக்கிறாங்க, கலியுகம் நடிக்கிறாங்க. எல்லா டைமும் இங்கதான் இருக்காங்க. வந்தவரெல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த சரீரத்துல இருந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த பூமியை விட்டு போயிட்டாங்கன்னா கிடையாது. வேற ஒரு அம்மாக்கு குழந்தைய பிறப்பாங்க. திரேதால வர்றவங்கன்னா திரேதால பல பிரிவுகள் எடுப்பாங்க, துவாபரத்துல பிரிவு எடுப்பாங்க, கலியில பிரிவு எடுப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அவங்களும் இந்த பூமியில தான் இருப்பாங்க. துவாபரத்துல வர கதையும் அப்படிதான், கலியுகத்திலையும் அப்படிதாங்க. அப்ப வந்தவங்க தங்கிடுறாங்க, இதான் அர்த்தம். ராஜயோகம் சொல்லுது. யாரும் திரும்பி போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு பரமாத்மா. இவங்க எல்லாருமே இந்த கல்பத்திலேயே எல்லாரும் வந்தவங்க எப்ப திரும்பி போறாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்குதான், தீர்ப்பு நாள் அன்னைக்குதான். இறைவனே இந்த பூமியில அந்த டைம்ல 99.999% மக்களை அவங்க ஆத்மாவை, சரீரத்தோட இல்ல, ஆத்மாவை மட்டும் கொசு கூட்டம் மாதிரி ஆத்மாக்களின் வீடான சாந்தி தாமத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். புரியுங்களா? இதுதான் சத்தியம். அப்ப வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் நமக்கே இடமே எதுனா, இங்க இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு போறோம், அவ்வளவுதான். வரவங்க யாரும் திரும்பி போறது கிடையாது. இது புரிஞ்சுக்காங்க. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. ஆனா வேற வேற சரீரத்துல இருக்கும். பொதுவா
இந்த டயலாக் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பாருங்க, நான் பிறந்தது வந்து 1972ல, மகாத்மா காந்தி இறந்தது வந்து 1948ல. ஓகே, அப்படின்னா என்ன? 1948க்கு முன்னாடி அவர் இருந்திருக்காரு, தேசத்துக்காக போராடி இருக்காரு, இதெல்லாம் சொல்றோம். அப்ப நம்ம சொல்லும்போது எப்படி சொல்றோம்? மகாத்மா காந்தி பீரியட்ல நான் பிறக்கல, 72க்கு அப்புறம் நான் பிறந்தேன் அப்படின்னு நான் சொல்லணும். உலகத்தில் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அதோட கரெக்டான அர்த்தம் என்னன்னா, நம்ம மகாத்மா காந்தி காலத்திலையும் இருந்திருக்கிறோம், ஆனா வேற ஒரு சரீரத்துல இருந்திருக்கிறோம். இந்த ராஜயோகிகள் யாரும் 9 லட்சத்துல வராங்களோ, 84 பிரிவு எடுக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்திருக்காங்க. அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து கிறிஸ்டியானிட்டி ஸ்தாபனம் பண்ணும் போது இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க. மேபி வேற ஒரு ஊர்ல பிறந்திருப்பாங்க. புத்தர் புத்திசம் ஸ்தாபனம் பண்ணும் போது இவங்க வேற ஒரு ஊர்ல பிறந்திருப்பாங்க, வேற இடத்துல வாழ்ந்து இருந்திருப்பாங்க. புத்தரை பத்தி தெரியாம இருந்திருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாம இருந்திருப்பாங்க, அல்ல இஸ்லாம் ப்ரொஃபட்டை தெரியாம இருந்திருப்பாங்க, குருநானக்கு தெரியாம இருப்பாங்க, யாராவது வேர்ல்டு வார் 1 நடந்த சமயத்திலயும் இருந்திருக்காங்க, வேர்ல்டு வார் நம்பர் 2 நடக்கும் போது இருந்திருக்காங்க. ஆனா வேற 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 சரீரத்துல இருந்திருக்காங்க. அங்க பிறந்திருந்தா கூட தெரியாமே வாழ்ந்திருக்கலாம். அந்த உலகத்துல வேற ஒரு பாட்டுல நடக்குது, வேற ஒரு பாட்டுல இவர் வாழ்ந்து போயிருக்கலாம். ஆனா இருந்திருக்காரு. இப்ப நீங்க வந்து இப்படி புரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர் கலியுகத்திலேயே ஃபுல்லா நடிச்சா, கலியுகத்தில் நடந்த ஈவெண்ட் எல்லா டைம்லயும் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனா வேற ஒரு சரீரத்தில் இருந்தனால நமக்கு அது தெரியல. ஓகேவா? சோ கவிஞர் கண்ணதாசன் சொன்னது பக்தி படி கரெக்ட். பக்தி படி கரெக்ட். ஆனா இந்த பூமியில வந்தவங்க தங்கிடுறாங்க, அதுதான் உண்மை. சத்தியுகத்தில் வந்தவங்க ஜட்ஜ்மெண்ட் டேக்கு தான் போறாங்க, திரேதாயுகத்துக்கு வந்தவங்க ஜட்ஜ்மெண்ட் டேக்கு தான் போறாங்க, துவாபரயுகத்துக்கு வந்தவங்க ஜட்ஜ்மெண்ட் டேக்கு தான் போறாங்க, கலியுகத்துக்கு வந்தவங்களும் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு தான் போறாங்க. ஸோ வர்றது தனியாக தான் வரோம் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு. அப்புறம் பிறப்பு சைக்கிளில் வந்து போயிட்டே இருக்கிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம், அன்னைக்கு தான் பரமாத்மா கூட போக முடியும். அது வரைக்கும் இதே மண்ணில் தான் நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ நான் இதை பற்றி யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இந்த பாயிண்ட் தோணுச்சு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.